சு வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சோழவேளனும் பொதியவர்ப்பனும் இனி போர்க்களத்துக்குள்ள வரக்கூடாது, அவங்க வாழ்நாள் முழுக்க ஆயுதங்களையே எடுக்க கூடாது அப்படின்னு திசைவேளர் சொல்றாரு. இத கேட்டதும் எல்லாரும் உறைந்து போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம், இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம். வேந்தர் தரப்பினர் நடுங்கி போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. திசைவேளர் இப்படி சொல்லுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. அத யாராலையுமே எதிர்கொள்ளவும் முடியல. ஆனா எதிர்கொண்டுதான் ஆகணும். என்ன செய்யறது அப்படின்னு முடிவெடுக்க முடியாம திணறுனாங்க. அமைச்சனான ஆதிநந்தி பேச முன்னாடி வந்த சமயத்துல குலசேகர பாண்டியன் தன்னுடைய கையசைவுல அதை நிறுத்தினாரு. அவருடைய கண் பார்வை மையூர்களாரதான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் எந்த அவையிலையும் வலிமையான உரையாடலை முன்வைக்க கூடியவர். இப்போ அவர் தளபதியா இருந்தாலும் திசைவேளரை எதிர்கொள்ள அவரே பொருத்தமானவர் அப்படின்னு குலசேகர பாண்டியனுக்கு தோணுச்சு. பேரரசரோட கண்ணசைவுல உத்தரவை புரிஞ்சுக்கிட்டாரு மையூர்களார். இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பெரும் குரல் எடுத்து சொன்னாரு, திசைவேளரை வணங்குகிறேன். எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை கூறுகிறீர் அப்படின்னு கேட்டாரு. போரினுடைய விதி மீறப்பட்டதாக நிலைமான் கோல் சொல்லி கூறிவிட்டால் தண்டனையை தாழ்ந்து பெற வேண்டும், அதுதான் விதி. நான் விதியை மீறவில்லை, விளக்கம்தான் கேட்கிறேன். என்ன விளக்கம் வேண்டும் உனக்கு? அவர்கள் இருவரும் விதியை மீறியதாக நீங்கள் சொல்வதற்கான விளக்கம் வேண்டும். போர் முடிஞ்சதுக்கான முரசினுடைய ஓசை கேட்கும் போது பரம்பினுடைய குதிரைப்படை தளபதி இரவாதன் கூடாரத்துல இருந்த நீலனை வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். ஆனாலும் முரசினுடைய ஓசை கேட்டதுக்கு அப்புறமாவும் தன்னுடைய ஆயுதங்களை தாழ்த்தி அப்படியே நின்னுட்டான். மூஞ்சலை விட்டு வெளியேறாத நிலை அப்படிங்கறதால நீலனை திரும்பவும் கூடாரத்துக்குள்ள அனுப்புனான். போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூஞ்சலை விட்டு வெளியேற்ற கூடாது அப்படிங்கறதால இரவாதன் அப்படி செஞ்சிருக்கிறான். நீலன் கூடாரத்துக்குள்ள நுழைகிறத பாத்துக்கிட்டு இருந்த இரவாதனை பின்னாடி இருந்து பொதியவர்ப்பனும் சோழவேளனும் சரமாரியா அம்பெய்தி தாக்கியிருக்காங்க. அவங்களோட படையணியினரும் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயுதங்களை தாழ்த்தி நின்னுகிட்டு இருந்தவன விதிகளை மீறி கொலை செஞ்சிருக்காங்க 2 பேரும். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி சினத்தோட கத்துனாரு சோழவேளன். போர் முரசு கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க அம்பெய்தி விட்டோம். நாங்கள் அம்பெய்திய பிறகுதான் உங்களின் முரசின் ஓசை கேட்டது அப்படின்னு உரக்க குரல் கொடுக்கிறான் பொதியவர்ப்பன். சோழவேளனும் பொதியவர்ப்பனும் இப்படி பேசுறத கேட்டு திசைவேளரோட உடல் நடுங்குச்சு. தன்னுடைய கூற்ற மறுத்து மேலெழக்கூடிய சொற்களை அவரால் ஏத்துக்கவே முடியல. இடைவெளி இல்லாம மையூர்களாரும் பேச தொடங்கினாரு. அரச பெருமக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஏற்புடையதா திசைவேளரை? அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தி சொன்னாரு. நிலைமான் கோல் சொல்லி ஒரு பொய்யின் மீது விளக்கம் அளிக்கும் அளவுக்கு தாழ்ந்து விடவில்லை. மையூர்களார் இதை கேட்டதும் அதிர்ச்சிக்குள்ளானாரு. திசைவேளரை கை கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவரோட குணம் அறிந்து உரையாடல வேற திசைக்கு திருப்புறதே இப்ப இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. நான் பொய்யின் மீது விளக்கம் கேட்கவில்லை திசைவேளரே, அவர்களின் கூற்றுக்கு பிறகு உங்களின் குற்றச்சாட்டின் மீதான விளக்கத்தை தெரிந்து கொள்ளவே கேட்கிறேன். மையூர்களாரே, நான் சொல்வது குற்றச்சாட்டல்ல, தீர்ப்பு. எந்த சொல்லினாலும் தான் அதிர்ச்சிக்குள்ளாகவில்லை அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காக இடைவெளி இல்லாம மையூர்களார் சொன்னாரு. உண்மைதான் திசைவேளரே, நீங்கள் சொல்வது தீர்ப்புதான். நான் கேட்பது அந்த தீர்ப்பின் மீதான சிறிய விளக்கம் மட்டுமே. இன்னும் என்ன விளக்கம் தேவை உனக்கு? முரசினுடைய ஓசைக்கு முன்பாகவே அவங்க அம்பெய்தி விட்டனர் அப்படின்னு சொல்றாங்களே. சோழவேளனும் பொதியவர்ப்பனும் இரவாதனினுடைய தாக்குதலை கண்டு அதிர்ச்சியாகி நின்னுகிட்டு இருந்தாங்க. கடைசி நாளிகையில ரொம்ப நேரம் அவங்க அம்பை எய்தவே இல்ல. முரசினுடைய ஓசை கேட்டதுக்கு அப்புறமா தான் இரவாதன் ஆயுதங்களை தாழ்த்தி உள்ள நுழையக்கூடிய நீலனை ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இவங்க பின்னால இருந்து அம்பெய்துனாங்க. அதாவது போரிட்டு கொண்டிருக்கையில இரவாதனை ஒண்ணுமே செய்ய முடியல. முரசினுடைய ஓசையை கேட்டு அவன் ஆயுதங்களை தாழ்த்தினதுக்கு அப்புறமா தான் கோழைகளை போல பின்னாடி இருந்து தாக்குனாங்க. என்னுடைய தந்தையை கோழை என்றா சொல்கிறீர் அப்படின்னு துடிச்சு எந்திரிச்சான் செங்கன சோழன். பாண்டிய இளவரசனான பொதியவர்ப்பனை இகழ்வதற்கு எதிரா கருங்கைவாணனோட குரலும் வந்துச்சு.
எதிர் தாக்குதல் மாதிரி மத்தவங்கள உரத்து குரல் கொடுக்க இடம் கொடுத்துட்டு அதே நேரத்துல தான் பணிந்து கேட்கிற மாதிரியான குரல்ல மயூர் கிழார் கேட்டாரு. எங்களுடைய தரப்பு நிலைமான் கோல் சொல்லி நீங்கள் உங்களிடமிருந்து நான் தெளிவு பெறவே விரும்புகிறேன். அதனால் நீங்கள் தவறாக கருத வேண்டாம். நீங்கள் நின்றிருக்கக்கூடிய இந்த பரனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது மூஞ்சல். அங்கு போர் நடந்து கொண்டிருந்தது. அம்பெய்தது முரசின் ஓசைக்கு முன்பா பின்பா என்பதை இங்கிருந்து கணிப்பது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கிருந்து மூஞ்சல் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? 2 காத தொலைவில் இருக்கிறது திசைவேளரே. அதோ அந்த விண்மீன் கூட்டம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? வானத்துல ஒளிரக்கூடிய விண்மீன்களை காட்டி திசைவேளர் கேட்டதும் கொஞ்சம் அதிர்ந்து போய் நின்னாரு மயூர் கிழார். சட்டுன்னு விடை சொல்ல முடியல. இதற்கு விடை சொன்னா திசைவேளர் அடுத்து என்ன சொல்வாரு அப்படின்னு அவரால உணர முடிஞ்சது. தலை நிமிர்ந்து விரிந்த கண்களால வானத்தை பாக்குறாரு மயூர் கிழார். போரினுடைய போக்கு தெரிஞ்சு கடைசி 5 நாளிகை இருக்கும் போது திசைவேளர் இடதுபுறம் இருக்கக்கூடிய 3ஆம் பரனுக்கு வந்து சேர்ந்தாரு. போர்க்களத்துல நடக்கிறது எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிச்சாரு. அவர் சொல்லக்கூடிய சான்றுகளை மயூர் கிழாரால மறுக்கவே முடியல. சொற்களால அவருடைய எண்ணங்களை திசை திருப்ப முடியுமா அப்படின்னு செய்து பார்த்த முயற்சிகளால எந்த விதமான பலனும் ஏற்படல. உரையாடல இதுக்கு மேலையும் நீட்டிக்க முடியாத நிலை உருவாச்சு. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு மயூர் கிழார் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல பாண்டிய நாட்டு அமைச்சன் ஆதிநந்தி சொன்னான். திசைவேளரை மீண்டும் வணங்குகிறேன். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க முரசினுடைய ஓசை கேட்டதுக்கு அப்புறமா தான் அம்பெய்தினாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். போரினுடைய விதிகள் தட்டியங்காட்டுக்குத்தானே பொருந்தும். மூஞ்சல் தட்டியங்காட்டை விட்டு வெளியில் தானே இருக்கிறது திசைவேளரே. இதை கேட்டதும் திசைவேளரோட கோபம் இன்னும் அதிகமாச்சு. கண்களை இறுக மூடி நஞ்ச விழுங்குற மாதிரி ஆதிநந்தி கேட்ட கேள்வியையும் விழுங்கினாரு. ஆனாலும் தன்னுடைய கடமையில இருந்து நழுவக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சொன்னாரு. பரம்பு வீரர்கள் நள்ளிரவில் வந்து மூஞ்சலை தாக்கி இருந்தால் அவர்கள் போர் விதிகளை மீறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? போர் விதிகள் என்பவை போரிடும் காலம் முழுவதும் போரிடுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள். அது இடத்தோடும் பொழுதோடும் தொடர்புடையது கிடையாது. அந்த நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் எப்பொழுதோ இழந்து விட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் வீரத்தின் மீது உங்களுக்கு இருந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது அல்லவா? திசைவேளர் இப்படியெல்லாம் பேசுறத கேட்டு நிலை கொலைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க வேந்தர்கள். திசைவேளர் அதே குரல்ல சொன்னாரு. என்னுடைய தண்டனையை ஏற்பதற்கான கடைசி வாய்ப்பை வழங்குகிறேன். பொதிய விற்பனும் சோழவேளனும் இந்த நிமிஷமே ஆயுதங்களை துறந்து போர்க்களம் விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. வேந்தர்களினுடைய முகங்கள் இறுக்கம் கொள்ள தொடங்குச்சு. கிழவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னு புதிய விற்பன் சொன்னான். உதயஞ்சேரல் ஏதோ சொல்ல வந்தான். அப்போ திசைவேளரோட குரல் முன்னவிட அதிகமா கேட்டுச்சு. போர் விதிமுறைகளை ஏற்று முரசினுடைய ஓசை கேட்டதும் ஆயுதங்களை தாழ்த்திய இரவாதனே, உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். விதிமுறைகளை மதிக்க தெரியாத வேந்தர் படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்த நான் இந்த தவறுக்கு பொறுப்பேற்று எனக்கு தண்டனை வழங்கிக் கொள்கிறேன். இதோ எனது கண்களுக்கு முன்னால் ஒளி வீசக்கூடிய விண்மீன்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் மனதுக்குள் பேரொளியாக சுடர்விடுவது மூஞ்சலுக்குள் நீ வெளிப்படுத்திய வீரமே. உன்னை போன்ற நெறி பிறளாத மாவீரர்கள் என்றென்றும் போற்றப்படுவீர்கள். நீ இரவா புகழுடன் வாழ்வாய் மாவீரனே. இரவாதன் மரணமற்றவன் என்பதை காலம் உணர்த்தும். இந்த தட்டியங்காட்டு போரின் நினைவிருக்கும் வரை உன்னுடைய புகழும் நிலைத்து நிற்கும் மாவீரனே அப்படின்னு சொல்லிட்டு பரணினுடைய முன்புறம் இருந்த கம்பங்களை விட்டு பின்புறமா வந்து தன்னுடைய சிற்றிருக்கையில அமர்ந்தாரு. உடலெங்கும் இருந்த நடுக்கம் வடிஞ்சு அமைதியாயிருந்துச்சு. என்ன செய்ய போகிறார் திசைவேளர் அப்படிங்கிற பதற்றம் கபிலருக்கு இருந்துச்சு. திசைவேளரோ இருக்கையில அமர்ந்ததும் தனக்கு எதிரே நாளிகை வட்டில இருந்த நாளிகை கோல் 2ஐயுமே தன்னுடைய 2 கைகள்லையும் எடுத்து மேல ஏந்தினாரு. அண்ணாந்து மேல பாக்குறாரு திசைவேளர். வானத்துல இருக்கக்கூடிய எல்லா விண்மீன்களும் அவருடைய கண்களையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. திசைவேளரோட கைகள்ல ஏந்திய கூர்முனை கொண்ட நாளிகை கோல்களை தன்னுடைய குரல் வளைய நோக்கி இறுக உள்ள செலுத்தினாரு. 2 கைகளாலும் இழுத்து குத்தப்பட்ட நாளிகை கோல்கள் நெஞ்சு குழிக்குள்ள கீழே இறங்குச்சு. குருதி கொப்பளித்து மேல் வர திசைவேளர் மெல்ல சாஞ்சாரு. நினைவுகள் கடைசியா சுழன்றடித்து மேலே ஏறிச்சு.
பொதிகை மலையினுடைய உச்சி பாறையில நின்னு அடர் சிவப்பு நிறம் கொண்ட செவ்வாய்க்கோளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு திசைவேளர். தன்னுடைய நாடிய மேல் நோக்கி நிமிர்த்தி வானினுடைய ஒளிய கை நீட்டி சொல்லிக் கொண்டிருந்தாரு அவருடைய தந்தை. குதிரை போல இருக்கக்கூடிய 6 புறவிகளும் பொற்கால் கட்டில் போல இருக்கக்கூடிய கணையும் மனக்கண்ணுல ஒளி வீசியபடியே இருந்துச்சு. சிறு புலியினுடைய கண் போல அறுவை இருமீன்கள் அவரை உத்து நோக்குச்சு. இமைக்கும் தன்மை கொண்ட விண்மீன்களை பார்த்து கொண்டே இருப்பது வாழ்வினுடைய பேரானந்தம். திசைவேளரோட மனசு இந்த நிமிஷத்துல விண்மீன்களை எண்ணி பார்க்க நினைச்சது. ஆனா சட்டுன்னு முடத்திருக்கண்ணோட முகம் நினைவுக்கு வந்துச்சு. தவறிழைத்தவன் தண்டனையின் வழியை காட்டி கொடுத்த நிலம் அப்படின்னு அவர் சொன்ன சொல் அவரை நோக்கி திரும்புச்சு. பக்கத்துல அந்துவன் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தான். கார்த்திகையினுடைய 6ஆம் ஒளிய சுற்றி இளநீல வட்டம் இருப்பதை பார்த்தபடியே கண்ணொளி மங்கி அணிந்தது. திசைவேளரோட உயிர் முற்றிலுமா பிரிஞ்சது. திசைவேளரோட உயிர் பிரிஞ்சதை பார்த்த கபிலர் நிலை குலைஞ்சு போனாரு. இங்க இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்த சமயத்துல பரம்பு மலையில என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இருளிமேட்டினுடைய குகையடிவாரத்துக்கு கொண்டு வரப்பட்ட சூலூர் வீரர்களினுடைய உடல் வரிசையா வைக்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு. இன்னும் சில வீரர்களினுடைய உடல்கள் வரவேண்டி இருந்துச்சு. எல்லாரையும் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. போர்க்காலத்துல இறுதி சடங்குகளை வேகமா முடிக்கணும். அப்பதான் அந்த தாக்கத்துல இருந்து மத்த வீரர்கள் வேகமா வெளியே வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் போருக்கு தயாராகணும். உடல்நிலையும் மனநிலையும் போர்க்களத்துக்கான முழு தகுதி கொண்டிருக்கணும். அதனால மரணத்தை ஒரு வாழ்வீச்சு போல ஒரு நிமிஷத்துல கடந்து போகணும். அதுதான் போர்க்களத்தினுடைய விதி. வீசி போன வாள் எப்பவுமே காத்துல தன்னுடைய தடத்தை விட்டு வைக்கிறது கிடையாது. அதே மாதிரிதான் வீரனினுடைய நினைவுகள் போர்க்களத்துல தங்க கூடாது. எல்லாமே உடனடியா அகற்றப்படணும். ஆனா இப்ப அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாவீரர்களினுடைய உடல். அதனாலதான் உயிரோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரரும் அவங்களுடைய குருதியை எடுத்து மார்பெங்கும் பூசி வஞ்சனம் உரைச்சாங்க. அவங்க பயன்படுத்திய ஆயுதங்களை தனதாக்க துடிச்சாங்க. அவங்களோட வீரம் தங்களோட உடல்ல நிலை கொள்ளணும் அப்படின்னு வேண்டுனாங்க. சூலூர் வீரர்கள் ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்லி காடதிர கத்துனாங்க. ஆவேச உணர்வு எல்லா இடத்திலையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. காரமலை எங்கும் குரலின் வழியா சினத்தை வெளிப்படுத்தினாங்க. தனித்திருக்கக்கூடிய கரும்பாறை படுக்கையில கிடத்தப்பட்டிருந்துச்சு இரவாதனோட உடல். இரவாதனோட தலைக்கு மேல பெரும் தீப்பந்தம் ஒண்ணு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த பந்த சுடரினுடைய செந்நிற வெளிச்சம் குருதியை பீச்சி கொண்டிருந்துச்சு. சுடரக்கூடிய இரவாதனினுடைய குருதியின் பேருளி தன்னுடைய உடலின் மேல் விழணும் அப்படின்னு ஒவ்வொரு வீரனும் முண்டியடிச்சு உள்ள நுழைஞ்சுகிட்டு இருந்தான். நிலைமை இப்படியே போனா இரவு முழுமையும் கழிந்து விடும். தூக்கமே இன்றித்தான் நாளை பரம்பு வீரர்கள் போர்க்களத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சிந்திச்ச வாரிக்கையன் தேக்கனை கூட்டிட்டு வந்து வேகமா இறுதி நிகழ்வை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. தேக்கனை உடனே கூட்டிட்டு வர சொல்லி அவருடைய குடில் நோக்கி வீரன் ஒருத்தனை அனுப்பி வைக்கிறாரு. இங்க தேக்கன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பள்ளத்தாக்குல இரவாதன பாரிக்கிட்ட ஒப்படைத்த தேக்கன் தன்னுடைய குடிலுக்கு வந்து சேர்ந்தாரு. அவருடைய எண்ண ஓட்டங்கள் நிலை கொள்ளாம இருந்துச்சு. எவ்வளவு பெரிய நெருக்கடியிலையும் துன்பத்திலையும் கலங்காது முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை பரம்பு நாட்டு தேக்கன்கள் இழக்கிறது கிடையாது. ஆனா தன்னால தெளிவா முடிவெடுக்க முடியலையே அப்படிங்கிற பதற்றம் முதன்முறையா தேக்கனுக்கு ஏற்பட்டுச்சு. போர்க்களத்தையும் அதனுடைய போக்கையும் வேந்தர் படையினுடைய தாக்குதல் உத்திகளையும் அதை எதிர்க்கக்கூடிய பரம்பு படையினுடைய வலிமையையும் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு தேக்கன். பரம்பு நாட்டு தேக்கனாக தான் இந்த நிமிஷம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி வெவ்வேறு விடைகளை அதுக்கு பொருத்தி பார்க்கிறாரு. ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு விளைவு இருந்துச்சு. எந்த முடிவு என்ன விளைவை உருவாக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தேக்கனால உணர முடிஞ்சது. ஆனா போர்க்களத்துல எல்லாத்தையும் முன்னாடியே திட்டம் போட முடியாது. அதனால கேள்விகளை எல்லா விதமான வாய்ப்புகளின் வழியாகவும் திரும்ப திரும்ப கேட்டபடியே இருந்தாரு. இதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே குடிலோட படல் திறந்து உள்ள போனாரு தேக்கன். வெளியில எரிஞ்சுக்கிட்டு இருந்த பந்தத்துல இருந்து விளக்க ஏத்தி குடிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சாரு. வழக்கமா தேக்கனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு வீரர்கள் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே இருளிமேட்டுக்கு போயிருந்தாங்க. யாருமே அங்க இல்ல.
தேக்கன் தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்தாரு. போர்க்களத்துல போரிட தகுதியின்றி பரம்பு ஆசான் நிற்பது எவ்வளவு பெரிய இழப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் முழு ஆற்றலோடு இன்று களத்தில் நின்றிருந்தால் முடியனோ நானோ மூஞ்சலை அடைந்திருப்போம். இரவாதனை இழந்திருக்க மாட்டோம். ஆயுதங்களை கை கொள்ள முடியாத எனது இருப்பு பரம்பு வீரர்களுக்கான மரண வழித்தடமாக மாறி நிற்கிறது. நான் இருக்கும் வரை பாரி பரம்பினுடைய எல்லையை விட்டு வெளிவந்து களமிறங்க முடியாது. பாரி களமிறங்காத வரை இது போன்ற இழப்புகளை தவிர்க்கவும் முடியாது. பரம்பு நாட்டு மாவீரர்களையும் இணையற்ற போராளிகளையும் இனியும் நாம் போர்க்களத்தில் பலி கொடுக்க கூடாது. அதற்கு இருக்கும் ஒரே வழி பாரி போர்க்களம் இறங்க நான் வழிவிடுதல் மட்டுமே. இப்படி அவருக்கு தோணின எல்லா எண்ணங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு முடிவுக்கு வர்றாரு தேக்கன். இதை விட சிறந்த முடிவு எதுவுமே இருக்காது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அதனால அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய வேலையை தொடங்கினாரு. கடந்த சில நாட்களா பயன்படுத்தாம இருந்த அவரோட வில்லு குடிலோட ஓரத்துல சாட்சி வைக்கப்பட்டிருந்துச்சு. எழுந்து போய் அதை எடுக்கிறாரு. இருக்கையில உட்கார்ந்தபடியே நாண இறுக்கி கட்டுறாரு. தேக்கனோட கண்கள் அம்பார துணிய தேடிச்சு. மேல் மூங்கில்ல அது தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. திரும்பவும் எழுந்து போய் அதை எடுக்க வேண்டி இருந்துச்சு. விலாவெலும்பு குத்தி உள்ளிறங்கிக்கிட்டு இருந்தாலும் தனக்கு பிடித்த அம்பை எடுக்கிறதுக்காக வழக்கம் போல அவரோட கைகள் வேகமா செயல்பட்டுச்சு. கால் விரல்களால நாண அழுத்தி கொண்டு வலது கையால வில்ல இழுத்து மேல தூக்குனாரு தேக்கன். தேக்கனோட கால் விரல்கள் இரண்டும் அம்ப கவ்வி பிடிச்சிருந்தது. அம்பினுடைய முனை நடுவயிற்றினுடைய விலாவெலும்பு குழியில இருந்துச்சு. கால் விரல்களை அழுத்தி கொண்டு வலது கையால வில்ல மேல் நோக்கி நல்லா இழுத்து விசைய கூட்டினாரு. நல்லா இழுத்து விசைய அதிகப்படுத்தினாரு. தேக்கனோட கால் விரல்கள் விடுவித்த நிமிஷத்துல விசை கொண்ட அம்பினுடைய முனை விலாவெலும்பு குழிக்குள்ள புதைஞ்சு பின்புறமா வெளியே வந்துச்சு. குருதி கொப்பளித்து தேக்கனோட உடல் மெல்ல சாஞ்சது. தேக்கனினுடைய உயிர் மெல்ல மெல்ல பிரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. எவ்வியூர் நாகப்பச்சை வேலியினுடைய வாசம்தான் தேக்கனினுடைய நினைவெங்கும் படர்ந்திருந்துச்சு. பகரிய வேட்டையாடி அதோட ஈரல தின்று வந்த அந்த நாள் நினைவுக்கு வந்துச்சு. கொற்றவையனுடைய கூத்துக்களம் நினைவுக்கு வந்துச்சு. அளவனினுடைய கண்கள்ல நீல வளையம் பூத்து அடங்குச்சு. திரையர்களை விரட்டிட்டு இரவு பகலா ஓடின ஓட்டம் நினைவுக்கு வந்துச்சு. இறுதியில காலம்பனினுடைய கதை கேட்டு பாரி கதறி அழுததும், பாரிய பார்த்ததும் காலம்பன் கதறி அழுததும் தோணின நிமிஷத்துல கீதானியோட முகம் தோணி மறைஞ்சது. மலைவேம்பினுடைய 6ஆம் இலை காடெங்கும் நிரம்பி இருக்க எல்லா இடத்திலையும் குலநாகினிகளினுடைய குலவையொளி கேட்டபடியே இருந்துச்சு. தேக்கனினுடைய கருவொளிகள் துடித்தபடி இருக்க அவருடைய இமைகள் மெல்ல மெல்ல கவிய தொடங்குச்சு. காடறிய அழைத்து செல்வதன் குறியீடான சாமப்பூவினுடைய வாசத்தை மோந்தபடி தேக்கனினுடைய நினைவு அருந்தது. தேக்கனினுடைய உயிர் முற்றிலுமா பிரிஞ்சது. தேக்கனை பார்த்துட்டு வரதுக்காக வாரிக்கையனால அனுப்பப்பட்ட வீரன் குடிலுக்குள்ள நுழையும் போது தேக்கன் குருதி வெள்ளத்துல கிடந்தாரு. உயிர் பிரிஞ்சதை தெரிஞ்ச வீரன் தன்னுடைய 2 கைகள்லையும் பரம்பு ஆசான தூக்கிக்கிட்டு இருளிமேடு நோக்கி ஓடத் தொடங்கினான். ஓடுன வீரன் கூவல் குடிக்காரன். தேக்கனை தூக்கிட்டு புறப்படும் போதே கூவலா கதறத் தொடங்கினான். அவனுடைய கூவல் குடி மலையெங்கும் எதிரொலிக்க தொடங்குச்சு. கண்ணீரை காரமலையெங்கும் தூவுனா. பரம்பு ஆசானினுடைய மரணம் பச்சை மலையினுடைய ஒவ்வொரு உயிருக்கும் சொல்லப்பட வேண்டியது. கூவல்குடி வீரன் அத்தனை ஒலிகள்லையும் தேக்கனினுடைய மரணத்தை கூவுனா. ஒவ்வொரு ஒலி குறிப்பும் ஒவ்வொரு உயிரினத்தினுடையது. குரலினுடைய தன்மையை கொண்டு பறவைகளை 10 இனங்களா பிரிச்சிருந்தது கூவல்குடி. 10 இனங்களினுடைய குரல்களுக்கு தகுந்த மாதிரி தேக்கனினுடைய துயர்மிகு மரணத்தை கூவுனா. மணி ஒலிக்க கூடிய குறிப்புல சொன்னா அது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உரியது. உணவுகளை கடிக்கிறது, நக்கிறது, பருகிறது, விழுங்கிறது, மெல்றது அப்படின்னு 5 வகையிலையும் உண்ணக்கூடிய விலங்குகள் நிலத்துக்கு அடியில இருக்கு. எல்லா விலங்குகளினுடைய செவிகள்லையும் இந்த மணியோசை ஒலி குறிப்பே போய் சேரும். ரொம்ப நேரம் தேக்கனினுடைய மரணத்தை மணியோசை குறிப்பின் மூலமா சொன்னான். எலிவளையினுடைய அடியாளத்துல இருக்கக்கூடியது கருங்கற்தலையன். அதனுடைய செவியிலையும் விழுந்துச்சு தேக்கனோட மரணம்.
அடுத்ததா குழலொலியில சொன்னான். மேகத்தினுடைய ஒலியில சொல்ல தொடங்கின சமயத்துல எல்லா இடத்துலயும் பாறைகள் உருள்ற மாதிரி இருந்துச்சு. அது பெரும் விலங்குகளுக்கான ஓசை. தும்பிகளுக்கான ஒலியில சொல்லிய போது துயரத்தினுடைய பேரலை இருளெங்கும் படர்ந்திருந்துச்சு. தூக்கிட்டு வந்தவன் கண்ணீரோட வலு தாங்காம மண்டியிட்டு உட்கார்ந்தான். ஆனா எதிரில இருந்த காரமலை என்னுடைய மகனை என்னிடமே கொடுத்து விடு அப்படின்னு கை நீட்டி அழைக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் தேக்கனை எடுத்துக்கிட்டு ஓடத் தொடங்குனான். நாகக்கரட்ல இருந்து பள்ளத்தாக்குல இறங்கின போது பேராந்தையனுடைய குரல் எடுத்து கூவுனான். காட்டையே நடுங்க செய்யக்கூடிய குரல் அது. அவனுடைய நாக்கு பாம்பு மாதிரி சுழன்று சுழன்று வளைஞ்சு ஒலி எழுப்புச்சு. விதம் விதமா ஒலி எழுப்பிக்கிட்டே தேக்கனை தூக்கிட்டு ஓடுனான். ஒரு கட்டத்துல அவனுடைய குரல் கேட்டு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய கோவில் குடியினர் ஒன்று சேர்ந்து ஓசை எழுப்ப தொடங்குனாங்க. நாகக்கரடு, இருளிமேடு, காரமலை அப்படின்னு இருளெங்கும் நிறைஞ்சது தேக்கனோட மரணம். தேக்கனோட மரணம் நிகழ்ந்த சமயத்துல மூஞ்சல்ல சூலூர் வீரர்களினுடைய உடல்கள் எல்லாமே எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து முடியன் புறப்படும் போது 3ஆம் பரணின் அடிவாரத்துல பெரும் கூட்டம் இருக்கிறதையும் எத்தனையோ பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. அந்த இடத்தை நோக்கி முடியன் போன போது எல்லாமே முடிஞ்சு போயிருந்துச்சு. பரன் மேல இருந்து தடுமாறி கீழே இறங்கின கபிலரை தூரத்துல அவ்வளவு இருட்டுக்குள்ள இருந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு முடியன். கபிலர் எப்ப இங்க வந்தாரு, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு முடியனுக்கு புரியவே இல்லை. ஆனா எல்லா விதத்திலையும் தளர்ந்து போயிருக்கக்கூடிய அவரை பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாரு. பரன் விட்டு இறங்கின கபிலருக்கு பக்கத்துல போன மயூர்களார் கை குவித்தபடி எதையோ சொன்னாரு. ஆனா குவித்த அவருடைய கைகளை தட்டி விட்டபடி அந்த இடத்தை விட்டு வேகமா நகர முயற்சி பண்ணாரு கபிலர். இத பார்த்த முடியன் தன்னுடன் இருந்த வீரர்களை உடனடியா கபிலர் கிட்ட அனுப்புனாரு. கண்ணிமிக்கும் நேரத்துல கபிலர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நின்னாங்க. பரம்பு வீரர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கபிலர் உடனடியா ஒரு குதிரை மேல ஏறாரு. பரணினுடைய அடிவாரத்துல இருந்த வேந்தர் படை கூட்டத்தினர் யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அத்தனை குதிரைகளும் இருளுக்குள்ள மறைஞ்சது. குருதி படிந்திருந்த திசைவாளரோட மேல் துணிய கையில எடுத்துட்டு வந்தாரு கபிலர். அது என்னன்னு பரம்பு வீரர்கள் யாருக்குமே தெரியாது. முடியனும் கபிலரும் நாகக்கரட்டை நெருங்கின சமயத்துல கூவல் குடியினருடைய ஓசை மலையெங்கும் எதிரொலிக்கிறத கேக்குறாங்க. நள்ளிரவுல மலையெங்கும் இப்படி ஓசை எழுப்ப வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்லை. கூட இருந்த கோவல்குடி வீரன் கண்ணீரோடு ஆசான் தேக்கனினுடைய மரணத்தை சொன்னான். குதிரைகள் இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. வீரர்களை விலக்கியபடி முடியனும் கபிலரும் மற்ற வீரர்கள் எல்லாருமே உள்ள வந்தாங்க. தேக்கனோட உடலுக்கு பக்கத்துல வாரிக்கையன் உட்கார்ந்திருந்தாரு. முடியன் நேரா தேக்கனோட உடலுக்கு பக்கத்துல வந்து அவரோட கால்களை தொட்டு தூக்கி தன்னுடைய நெஞ்சில வச்சு இறுக பற்றிக்கிட்டாரு. நெஞ்சம் முழுவதும் அடங்காத கோபம் உருத்திரண்டு நின்னுச்சு. ஆசானான தேக்கனையும் தன்னுடைய மகனான இரவாதனையும் ஒரே நேரத்துல இழந்திருந்தாலும் பரம்பு நாட்டு முடியனா கலங்கிடாம இருந்தாரு. முடியன் இதை செஞ்சுகிட்டு இருக்கும் போது கபிலர் இரவாதனுக்கு பக்கத்துல போய் நின்னாரு. இரவாதனுக்கு மேல திசைவேளரோட குருதி படிந்த மேலாடைய போர்த்தி விட்டாரு. பரன் மீது இருந்து எடுத்து வரப்பட்ட மேலாடையை ஏன் இரவாதனின் மீது போர்த்துகிறார் அப்படின்னு யாருக்குமே புரியல. இரவாதனினுடைய காலுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவனுடைய பாத அடிகளை எடுத்து தன்னுடைய மடி மீது வைத்துக்கொண்டு அந்த மாவீரனினுடைய இறுதி நிமிஷத்தை பத்தி சொல்ல தொடங்கினாரு கபிலர். திசைவேளரோட குருதி இரவாதனினுடைய காலுக்கு அடியில தேங்கி நின்னுச்சு. இங்க இரளிமேட்ல இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்த சமயத்துல வேந்தர்கள் அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற ஆலோசனையில ஈடுபட்டாங்க.
மூஞ்சல்ல இருந்து வீரர்களினுடைய உடல்கள் இன்னும் அகற்றி முடிந்த பாடு கிடையாது. அதனால வேந்தர்கள் அங்க உட்கார்ந்து பேசக்கூடிய சூழல் கிடையாது. பரண விட்டு அகன்று போர்க்களத்தினுடைய தனித்ததோர் இடத்துல பந்தங்கள் ஏற்றப்பட அங்க உட்கார்ந்து பேச தொடங்கினாங்க. மூஞ்சல் முற்றிலுமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு. பேரரசர் குலசேகர பாண்டியனினுடைய கூடாரத்தையும் நீல இருக்கக்கூடிய கூடாரத்தையும் தவிர மத்த கூடாரங்கள் எல்லாமே முற்றிலுமா அழிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தன்னுடைய போர் நடவடிக்கைகளை எப்படி அமைத்துக் கொள்வது அப்படிங்கறத பத்தி பேசினாங்க. யாராலையுமே முழு கவனத்தோடு கருத்துக்களை முன்வைக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அழிந்தது மூஞ்சல் மட்டும் கிடையாது, மூவேந்தர்களினுடைய சிறப்பு படைகள்ல பெரும் பகுதியும் கூட. ஆனா இப்பவும் மூவேந்தர்களினுடைய படையில பெரும் எண்ணிக்கையிலான வீரர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் படைத்தொகுப்புல இடம்பெறக்கூடிய வீரர்கள் தான். நிலைப்படை வீரர்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அது மட்டும் கிடையாது, திசைவேளரோட மரணம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருந்துச்சு. அதனால தளபதிகளோட கருத்துக்கள் முதல்ல கேட்கப்பட்டுச்சு. ஆனா தளபதிகளோ இன்றைய போர்ல பரம்பினுடைய குதிரைப்படை தளபதி இரவாதன் கொல்லப்பட்டதையும் பரம்பினுடைய குதிரைகள் பெருமளவு கொல்லப்பட்டதையும் பத்தி பேசினாங்க. தன்னுடைய படையில வலிமையான எண்ணிக்கையில வீரர்கள் இருக்காங்க. அதனால வழக்கம் போல முழு திறனோடு நாளைய போரை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அமைதியா நின்னுக்கிட்டு இருந்த கருங்கைவாணனை பார்த்தாரு குலசேகர பாண்டியன். கொஞ்சம் தயக்கத்துக்கு அப்புறமா கருங்கைவாணன் சொன்னான், மூஞ்சல் அழிக்கப்பட்டதை விட மிகவும் கவலைக்குரியது நாம் பாதுகாத்து வைத்திருந்த நஞ்சுகளும் அவை இருந்த கூடாரமும் முழுமையாக அழிந்ததுதான். இந்த போரில் இணையற்ற ஆயுதத்தை இன்று நாம் இழந்து விட்டோம். அதற்கு நிகரானது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான். கருங்கைவாணன் சொல்லிய போதுதான் உதியஞ்சேரலும் செங்கனச்சோழனும் நிலைமைய கவனம் கொள்ள தொடங்கினாங்க. அப்பதான் மூவேந்தர்களும் நேற்றிரவு பாரியை கொல்ல நடத்தப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிந்ததை உணர்ந்தாங்க. இன்றைய நாளினுடைய பெரும் பகுதி களத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. களத்தினுடைய கடைசி 5 நாளிகையில ஏற்பட்ட கடும் தாக்குதலுக்கு அப்புறமா தான் மூஞ்சலை தாக்க பெரும் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சியினுடைய இறுதியில இரவாதனை கொல்ல முடிஞ்சதே தவிர மூஞ்சலினுடைய அழிவு தடுக்க முடியவே இல்லை. அதனுடைய தொடர்ச்சியா திசைவேளரினுடைய குற்றச்சாட்டும் மரணமும் எல்லாரையுமே நிலை குலைய வச்சது. போர்க்களத்துல எந்த ஒரு நிமிஷத்திலையும் தன்னுடைய இயலாமை வெளிப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைச்ச குலசேகர பாண்டியன் ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய எத்தனையோ மரணத்தை போல திசைவேளரோட மரணத்தையும் கையாண்டாரு. கருங்கைவாணன் தன்னுடைய பேச்சு தொடர இருந்தான். அதுக்கு அடுத்தபடியா மயூர்கிழார் புதிய திட்டங்களை பத்தி சொல்ல தயாராயிருந்தாரு. இந்த நிலையில சேர நாட்டினுடைய அமைச்சன் வளவன்காரி எந்திரிச்சு சொன்னாரு, பெரும் தளபதிகள் பேசுவதற்கு முன்பு அமைச்சனாகிய நான் என்னுடைய கருத்தை கூறுவதற்கு வேந்தர்களினுடைய அவை இடம் தருமா அப்படின்னு கேட்டாரு. திடீர்னு சேர அமைச்சன் ஏன் பேச நினைக்கிறான் அப்படின்னு யாருக்குமே புரியல. குலசேகர பாண்டியன் சரின்னு கையாசிக்கிறாரு. அப்போ சேர அமைச்சனான வளவன்காரி சொன்னான், இந்த போர்ல நமக்கான பெரும் பாதுகாப்பு அரணா இருந்தது திசைவேளரும் அவரால பாதுகாக்கப்பட்ட போர் விதிகளும் தான். அத நம்ம இப்ப இழந்துட்டோம். இங்க நடந்தது எல்லாத்தையுமே கபிலர் பாரிக்கிட்ட கண்டிப்பா சொல்லுவாரு. இனி பரம்பினுடைய தாக்குதல் போர் விதிகளுக்கு உட்பட்டு இருக்காது. அவங்களோட இயல்பு முறைகளின்படி தாக்குதலை தொடுத்தா நம்மளால எதிர்கொள்ள முடியாது. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் முடியாது அப்படின்னு மயூர்கிழார் கேட்டாரு. திசைவேளரோட மரணம் மிகச்சிறந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. அத சரியா பயன்படுத்துறது தான் நம்மளுடைய அறிவுடைமை அப்படின்னு சொன்னான். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு குலசேகர பாண்டியன் கேட்டாரு. அந்த சமயத்துல மயூர்கிழார் ஏதோ சொல்றதுக்காக முன்னாடி வந்தாரு. இங்கு வேந்தர்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இரளிமேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். போர் நெறிகளை காக்க திசைவேளர் உயிர் துறந்தது, தேக்கன் உயிரை துறந்து சொல்லி சென்ற செய்தி எல்லாமே இரளிமேடெங்கும் நிரம்பி இருந்துச்சு. பொழுது நள்ளிரவு தொட்டுச்சு. இனியும் இந்த நிலை நீடிக்க கூடாது என நினைச்ச வாரிக்கையன், சரி அடக்கத்துக்கான வேலையை தொடங்குவோம் அப்படின்னு சொன்னாரு. இறுதி வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாரும் எந்திரிச்ச சமயத்துல எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு பாரியோட குரல் கேட்டுச்சு. குரல் கேட்ட திசை நோக்கி எல்லாருமே திரும்பினாங்க. கருந்துட்டு பாறையில இருந்து எந்திரிச்சு வந்த பாரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரர்களின் முன்னாடி நின்னபடி சொன்னாரு, தட்டியங்காடெங்கும் குவிந்து கிடக்கக்கூடிய எதிரிகளை கொன்று நீலனை மீட்டு வந்த பிறகே இறுதி சடங்கை நடத்துவோம். அதுவே இந்த மாவீரர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு பாரி.
தேக்கன், இரவாதன், முடியன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தின போரே இப்படி இருக்கும்போது பாரி போர்க்களத்துல இறங்குனா அந்த போர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்புமலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.